ஃப்ரெண்ட்ஸ், குட் நியூஸ் என்னென்னா, நேற்று தான் நம்ம இதை வாங்கின்னு வந்து விட்டோம். இதில் ஒரு மீன் வந்து குட்டி போட்டிருக்கு. ரெட்டு கப்பியில் வந்து உங்களுக்கு தெரிதான் தெரியல எத்தனை குட்டி இருக்குது. ஒரு 2-3 குட்டி தான் வந்து டெத் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 12 குட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த குட்டிங்களை காப்பாற்றுறது தான் கொஞ்சம் நம்ம சிரமப்படணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சான்னு தெரில அந்த குட்டி போட்டு. கை வச்சு அதை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இவங்களை நாளைக்கு மாற்றிட்டா கரெக்டாக இருக்கும். ஒருத்தரை இன்றைக்கி மாற்றணும், கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றிடலாம். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் டேவே வந்து ஃப்ரைஸ் பார்க்குறோம். நம்ம கப்பி ஃப்ரைஸ் பிரெட்டு. இன்னும் கோழி ஷார்ட் பாடி வந்து குட்டி போடலை. இது வந்து கோழி. அவன் ஒருத்த மட்டும் வெளியிலேருந்து உள்ளே வந்து போகிறான்பா. வழி இருக்குது. கில்லாடியாக இருக்கிறான் குட்டி பையன். ஓகே. ஸோ இப்போ இந்த குட்டிங்களை காப்பாற்றுறது, இந்த குட்டிங்களை வளர்க்குறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் வேறு என்னென்ன ஃப்ரைஸ் வந்து வருதுன்றதும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் அப்படியே கடைங்களும் காட்டுறேன். இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பேரும் வந்து வாங்கின்னு வந்து விடலாம். அப்போ நான் அது வாங்கின்னு வந்ததோடு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் கொண்டு வரேன். உங்களுக்கு இந்த ப்ரீடிங் செட்டப் பிடிச்சிருக்கா? இது சக்ஸஸ் ரேட்டிங் தான். இது ரொம்ப சிம்பிளாக செட் பண்ணேன். ஓகே ஆயிடுச்சு. சரி, இப்போ கட் பண்ணுறேன். மிஸ்டர் பிஜிஎன் நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கிறோன்னா, அல்பினோவில் கப்பீஸ் வாங்கியிருக்கோம். அதிலே ஷார்ட் பாடி 1 பேர் வாங்கியிருக்கோம். எல்லாமே ப்ரீடிங். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு போயிட்டோம். பிஜிஎன் வளர்க்காதனால இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு ப்ரீடிங் செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரீடிங் செட்டப் எப்படி ரெடி பண்ணேன்னா, இது வந்து நம்ம சீசன் உள்ளே வந்து டெம்பரேச்சருக்கோசரம் இந்த மீன் இங்கே இருக்கலாம். இதோ இந்த ஃபுட்டு உள்ளே வந்து அந்த மெஷ்ஷு வரும். அந்த மெஷ்ஷை வந்து கட் பண்ணி வச்சு கிளிப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த இது விட்டோன்னா, ஏன்னா இந்த மீன் வந்து அதிகமாக குட்டிங்களை சாப்பிட்டுடும் அப்படின்றதுனால அது வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபிஷ்ஷை வந்து இது உள்ளே விட்டாச்சு. நல்லா பெருசாக ஓடி இந்த ஃபிஷ்ஷு இப்போ இங்கே இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குட்டி போட்டால் சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ வெளியே சுட்டு நினைக்கும். மேலே மட்டும் இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா மேலே இப்போதைக்கு தேவையில்லை. நல்லா பெரிய பேர் தான் இது. இதோட காஸ்ட் வரைக்கும் 500. இப்போ இதில் இருக்கிற மீனோட காஸ்ட்டு மட்டுமே 500. அப்போ நான் எவ்வளோ கொடுத்து வாங்கிப்பேன்னு பாருங்கள். 1 பேர் வந்து ஆல்பினோ, இன்னொரு 1 பேர் வந்து கோழி, ஆல்பினோவில் கோழி. ஸோ இப்போதைக்கு இவங்க ரொம்ப குட்டி இடத்துல மாட்டின்னு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, இல்லைன்னா குட்டிங்களை சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குட்டி போட்டுச்சான்னு பார்த்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வேறு என்ன ஃபிஷ் இருக்குன்னா, இதில் ஒரு ப்ரீடிங் பேர்ஸ் இருக்குது. ஒரு 3 பேர் இருக்குது. டம்போயர் இருக்குது. சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. தண்ணி கலங்களாக இருக்குது. இதில் கொஞ்சம் கப்பீஸ் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா தொட்டிலையும் கொஞ்சம் கப்பிங்க இருக்குது. ஸோ ஃபுல்லாக கப்பீஸை தான் நான் வந்து இப்போதைக்கு வாங்கி ப்ரீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தருக்கிறாரு பாருங்கள், ஃப்ளோரான். அதிலே பார்ட்டிஷன் போட்டு இந்த ஃப்ளோரானை வச்சுருக்கிறேன். ஸோ கப்பீஸ் எப்படி ப்ரீடிங் ஆகுதுன்னு பார்த்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது நல்லா குட்டி போடணும்னு நினைக்கிறேன். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக கப்பீஸோட அப்டேட் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த கப்பீஸ் எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி கப்பீஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்கிட்டே இருக்கிற இதோட மூடியை வச்சு நான் இப்போ இதை மூடிடுறேன். ஏன்னு வச்சுங்களேன், குட்டியாக இருக்கிறதுனால ஃபிஷ் எகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்.